ஓகே. பிப்ரவரி 15-16 தானே? 15-16 ஃபர்ஸ்ட் நியூஸ். சரியா? எல்லாரும் எடுத்திருப்பீங்க நம்புறேன். ஃபர்ஸ்ட் நியூஸ் எடுத்துக்கோங்க. இது புரியும்னா நமக்கு ஆல்ரெடி நான் சொன்னதுதான். என்ன பார்த்துருப்போம்னா எக்ஸைஸ் டியூட்டினா என்னன்னு பார்த்துருப்போம். சரியா? லைக் இதுவும் ஒரு வரி தான். நல்லா நான் வச்சுக்கோங்க, இதுவும் ஒரு வரி தான். ஆனா இது யாருக்காகன்னு கேட்டீங்கன்னா லைக் ஒரு ஸ்டேட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டேட்டுக்குள்ள ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதுக்கு விதிக்கப்படுற ஒரு வரி தான் இந்த எக்ஸைஸ் டியூட்டின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சிச்சா? எக்ஸைஸ் டியூட்டினா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்டேட்டுக்குள்ள ஒரு ஐட்டத்தை ப்ரொடியூஸ் பண்றீங்க பாத்தீங்களா, அந்த ஐட்டத்தை விற்கிறதுனால ஒரு வரி வரும் பாத்தீங்களா, அந்த வரி தான் எக்ஸைஸ் டியூட்டின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான், அவருக்கு தானே, அதனாலதான் மேலாப்புல சொல்றேன். ஓகே. இது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ யூபி இருப்பான் பாத்தீங்களா, யூபி 2 விஷயத்த லான்ச் பண்றாங்க. ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா எக்ஸைஸ் பாலிசி 2026-27 அப்படின்ற ஒரு விஷயத்தையும், எக்ஸைஸ் எக்ஸ்போர்ட் பாலிசி 2026-29 அப்படின்ற ஒரு விஷயமும். இது எதுக்காக லான்ச் பண்றாங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த யூபி இருக்கான் பாத்தீங்களா, அதாவது உத்தரப்பிரதேஷ்ல. இந்த உத்தரப்பிரதேஷ்ல இந்த எக்ஸைஸ் டியூட்டி வழியா வருமானம் வரும் பாத்தீங்களா, அந்த வருமானத்தை இப்போ எவ்வளவு இப்போ இருக்கு பாத்தீங்களா, அந்த வருமானத்தை கூட்டணும். லைக் 2026 பினான்சியல் இயர்ல இந்த வருமானத்தை 58,000 இருந்து 60,000 கோடியை முடி கூட்டணும் அப்படின்றதையும், 2027 இதை 65,000 கோடியா கூட்டணும் அப்படின்றதுக்காக 2 பாலிசி கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் பாலிசியோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா எக்ஸைஸ் பாலிசி அப்படின்றது அந்த பாலிசியோட பேரு. இது கீழே என்னென்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸைஸ் டியூட்டினா என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க ஊர்ல தயாரிக்கிற ஆல்கஹால், உங்க ஊர்ல தயாரிக்கிற பீரு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு தான் மோஸ்ட் இந்த எக்ஸைஸ் டியூட்டி போடுவாங்க. இப்ப எதுக்காக இந்த விஷயத்த சொன்னேன்? சரியா? இந்த ஃபர்ஸ்ட் விஷயத்துக்குள்ள வந்துருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எச்ஐஎஸ் பாலிசி 2026-27. இதுக்குள்ள என்ன பண்ண போறாங்கன்னா இந்த லிக்கர் ஷாப்லாம் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, லைக் உங்க ஊர் ஒயின் ஷாப்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒயின் ஷாப்ல லைக் அவன் அது அவன் கடை இல்ல, அது கவர்மெண்டோட கடை. அதுல அவனோட அந்த லிக்கரை அவன் விற்பாங்க. இது டெண்டர் பேஸ்டு தான். சரியா? ஒரு வருஷம் நீ இருந்தேன்னா அடுத்த வருஷம் இன்னொருத்தவங்க வர மாதிரி. இப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த லிக்கர் ஷாப்ல இருக்க ரீட்டைலர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க உங்களோட லைசன்ஸை ரினியூ பண்ணிக்கலாம். எதுக்குலான்னு பாத்துக்கோங்க, எச்ஐஎஸ் பாலிசி 2026-27 என்ன பண்றான்னா, இந்த லிக்கர் ஷாப்போட ரீட்டைலர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க உங்களோட லைசன்ஸை ரினியூ பண்ணிக்கலாம். ஆனா இந்த ரினியூ பண்ற லைசன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதோட அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க. சரியா? போன வாட்டியோட இந்த வாட்டி 7.5% இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இந்த எச்ஐஎஸ் பாலிசி கீழே என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா எம்ஜிக்யூ எம்ஜிஆர் அப்படின்னு 2 விஷயம் இருக்கும். அதாவது மந்த்லி கேரண்டி கோட்டா. அதே சரக்கு எடுத்துக்கோங்க. இப்போ என்ன சொல்லுவானா லைக் அந்த கடைக்காரங்கிட்ட, நீ மந்த்லி இவ்வளவு சரக்கு, சரி அந்த பாட்டில் இருக்கும் பாத்தீங்களா, சரக்குன்ற இந்த பாட்டில் இருக்கும் பாத்தீங்களா, இவ்வளவு பாட்டில நீ விற்கணும். அது உன்னோட டார்கெட். நீ விக்கிறியோ விக்கலையோ அந்த சரக்கு, அந்த பாட்டிலுக்கான காசை நீ கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். அதுதான் மந்த்லி கேரண்டி கோட்டான்னு சொல்லுவாங்க. அதே இது இன்னொன்னு என்ன சொன்னேன், மினிமம் கேரண்டி ரெவன்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா, அதே கடை வழியா, அதே அந்த லிக்கர் கடை இருக்கு பாத்தீங்களா, அந்த கடையில மாசமான இவ்வளவு ரெவன்யூ நீ கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். சரியா? அந்த மாதிரி ஒவ்வொரு கடைக்கும் ஒன்னு விஷயத்த கவர்மெண்ட் வச்சிருப்பாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா அதுல மாற்றங்கள் கொண்டு வராங்க. என்ன கொண்டு வரான்னு கேட்டீங்கன்னா லைக் உன்னோட லொகேஷன். சரியா? அதாவது உங்க ஊர்ல மக்கள் தொகை இருப்பாங்க பாத்தீங்களா, மக்கள் தொகை, வேற என்ன சொல்றது, நீ இருக்கிற இடம், அதை பொறுத்து அங்க இருக்க கடையை, அங்க இருக்க இப்போ என்ன சொல்றது, ஒரு கடையில ரொம்ப சிட்டிக்குள்ள இருக்கும், அதிகமா மக்கள் வந்துட்டு போவாங்க. அங்க என்ன பண்றாங்க, இந்த எம்சிக்கோ அந்த பாட்டிலோட எண்ணிக்கை இருக்கு பாத்தீங்களா, ஒரு மாசத்துக்கு இவ்வளவு வைக்கணும், அது கொஞ்சம் கூட வைப்பாங்க. அதே இது என்ன பண்றாங்க, ரொம்ப மக்கள் தொகை கம்மியா இருக்கும் பாத்தீங்களா, அங்க இந்த எண்ணிக்கையை குறைச்சு வைப்பாங்க. இந்த மாதிரி இந்த விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. சரியா? ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதை நான் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்த விஷயம் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா இது அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் பாலிசி. ரெண்டாவது பாலிசி என்ன கேட்டீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு. சரியா? அதாவது யூபியில தயாரிக்கிறாங்க பாத்தீங்களா அந்த லிக்யூர், அதை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு அதோட ரேட்டை குறைச்சிருக்காங்க. எது கீழே குறைச்சிருக்கான்னு பாத்துக்கோங்க, எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்போர்ட் பாலிசி அது கீழே குறைச்சிருக்காங்க. இந்த லிக்யூர்ல ரெண்டு டைப் இருக்கும், நம்ம ஆல்ரெடி பார்த்தது. ஒன்னு இந்த கிரெயின், இன்னொன்னு இந்த மொலாசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னடா கிரெயின் கேட்டீங்கன்னா, நீங்க சாப்பிடுவீங்க பாத்தீங்களா, அரிசி, கோதுமை, இது வழியா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இந்த அரிசி இருக்கு பாத்தீங்களா, இந்த அரிசியை நல்லா கிரஷ், அதாவது கிரஷ்னா தெரியுதுல, நல்லா கிரஷ் பண்ணிடுவாங்க. கிரஷ் பண்ண பிறகு அதுல சுகர் கண்டென்ட் இருக்கும். சரியா? அதை வெளியே எடுத்துருவாங்க. வெளியே எடுத்துட்டு
ஈஸ்ட்டை வந்து சேர்ப்பாங்க. சரியா? ஈஸ்ட்டை சேர்க்கிறப்ப வந்து உனக்கு வந்து இந்த ஃபெர்மெண்டேஷன் சொல்லுவாங்க பாத்தீங்களா, நொதித்தல் வந்து வரும். ஒன்ஸ் வந்து இது ஆயிடுச்சுன்னா உனக்கு வந்து ஆல்கஹால் வந்து கிடைச்சிரும். இந்த மாதிரி வந்து தான் வந்து ஆல்கஹால் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ரொடியூஸ் பண்ற ஆல்கஹால் வந்து அரிசி வழியாகவும் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து இந்த மொலாசஸ்னா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கரும்பு இருக்கும் பாத்தீங்களா, அது வழியாகவும் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து இந்த கிரெயின், அதாவது அரிசி, கோதுமை, இது வழியா ப்ரொடியூஸ் பண்ற ஆல்கஹாலுக்கு எவ்வளவு வந்து எக்ஸ்போர்ட் வந்து அந்த எக்ஸ்போர்ட் பண்ற ஃபீஸ் இருக்கு பாத்தீங்களா, அது எவ்வளவு வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து 1 லிட்டருக்கு வந்து ₹1 அப்படின்றது வந்து வச்சிருக்காங்க. அதே இது இந்த மொலாசஸ் இருக்கு பாத்தீங்களா, அது அந்த அந்த பிராண்டை வந்து நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணினா வந்து உனக்கு வந்து எவ்வளவு எக்ஸ்போர்ட் ஃபீஸ் வந்து வச்சிருக்காங்கன்னா 0.5 பைசா வந்து வச்சிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சுச்சா? ரெண்டு பாலிசி, ரெண்டு பாலிசில என்னென்ன பண்றாங்க அப்படின்றதுதான் விஷயம். இன்னைக்கு எல்லா நியூஸும் இப்படிதான் இருக்கும். சரியா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இஎன் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து அந்த ஆல்கஹால் இருக்கும்ல, பியூரஸ்ட் ஃபார்ம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுதான் வந்து இஎன்ஏன்னு சொல்லுவாங்க. ஏதாவது சொல்ல வரீங்களா? உங்க பேர் என்ன? நல்லா இருக்கீங்களா? கேஜிஎம் ஜேஎம்மா, ஏதாவது சொல்ல வரீங்களா? ரொம்ப நாளா காணுமே உங்களுக்கு. கேஜிஎம் ஏதாவது சொல்ல வந்தீங்களா? ஜேஎம். ஓகே ஓகே, ரெண்டாவது நியூஸ் வந்துருங்க. ரெண்டாவது நியூஸும் ஆல்ரெடி பார்த்ததுதான். சரியா? என்னென்ன பார்த்துருப்போம் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துறேன். இந்த பிரசிடென்ட்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த ஹவுஸோட பேர் என்ன? புரிஞ்சுச்சா? பிரசிடென்ட் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. சூப்பர். சரியா? ஆல்ரெடி என்னென்ன பார்த்துருப்போம்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த கதையை நான் திருப்பி சொல்றேன். சரியா? நான் பிரசிடென்ட் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க இருக்க ஹவுஸோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ராஷ்டிரபதி இல்லம்னு சொல்லுவாங்க. சரியா? அதே இது வந்து இந்த காமர்ஸ் மினிஸ்டர்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து எந்த ஹவுஸ்ல இருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து உதயாக் பவன் சொல்லுவாங்க. சரியா? அதே இது ஹவுசிங் இந்த மாதிரி இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மினிஸ்டர் வந்து எந்த பவன்ல இருப்பாங்க கேட்டீங்கன்னா நிர்பன் பவன் சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து இந்த எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட மினிஸ்டர்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அவங்க வந்து சாஸ்திரி பவன்ல வந்து இருப்பாங்க. எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒவ்வொரு மினிஸ்டரும் தனித்தனியா வந்து ஒரு பவன்ல வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். அந்த ப்ராஜெக்டோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா சென்ட்ரல் விஸ்தா ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். சரியா? சென்ட்ரல் விஸ்தா ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்றது அந்த ப்ராஜெக்டோட பேரு. இந்த ப்ராஜெக்ட் கீழே வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் முன்னாடி வந்து ஒவ்வொரு பவனா சொன்னேன் பாத்தீங்களா, இந்த பவன் எல்லாம் எப்ப கட்டியிருப்பாங்கன்னா வந்து 1960 1970 அந்த காலகட்டத்துல வந்து கட்டியிருப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட் கீழே என்ன பண்றாங்கன்னா, அந்த ஹவுஸ் கட்டி வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, அது ரொம்ப பழசாயிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்து அந்த ஹவுஸை வந்து புதுப்பிக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் தான் வந்து இந்த சென்ட்ரல் விஸ்தா ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். சரியா? இந்த ப்ராஜெக்ட் கீழே வந்து இது வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த ராஷ்டிரபதி, உதயானு, கிறிஸ்டி, நிர்மனு, சாஸ்திரி, இன்னும் ஏகப்பட்ட பவன்ஸ் இருக்கு. சரியா? இந்த எல்லா பவன்ஸையும் ஒரே பில்டிங்ல கொண்டு வர மாதிரி, ராஷ்டிரபதியை விட்டுருங்க. சரியா? உதயாக்கு, கிறிஸ்டி, நிர்மனு, சாஸ்திரி, இது எல்லாத்தையும் ஒரே பில்டிங்ல கொண்டு வர மாதிரி வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணாங்க. ப்ராஜெக்ட் இல்ல, அதோட பேர் என்னமோ ஒண்ணு இருக்குமே, மறந்து போயிடுச்சு எனக்கு. ஒரு பவன் வந்து கட்டினாங்க. அந்த பவனோட பேர் என்னன்னா கார்த்தவியா பவன் அப்படின்ற ஒரு பவன் வந்து கட்டினாங்க. இது எப்போ படிச்சிருப்போம்னா செப்டம்பர் அக்டோபர்ல வந்து படிச்சிருப்போம். சரியா? இந்த கார்த்தவியா பவன்ல வந்து மொத்தம் எத்தனை ஃப்ளோர் இருக்கும்னா 7 ஃப்ளோர்னு நினைக்கிறேன். சரியா? ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல யார் இருப்பாங்கன்னா வந்து இந்த சாஸ்திரி, அதாவது எஜுகேஷன் மினிஸ்டர்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருப்பாங்க. ஹவுசிங் வந்து செகண்ட். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் ஒவ்வொரு ஆள் வந்து இருப்பாங்க. எல்லா மினிஸ்ட்ரியும் ஒரே இதுல வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் வந்து இந்த கார்த்தவியா பவன் அப்படின்ற ஒரு விஷயம். சரியா? எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இதே ப்ராஜெக்ட் கீழ தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து சேவா தீர்த் அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து கட்டியிருப்பாங்க. அது என்னடா சேவா தீர்த்துன்னு கேட்டீங்கன்னா, அது லைக் வந்து இதோட முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா வந்து இதோட பேர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் என்க்ளேவ்னு சொல்லுவாங்க. இல்ல என்னென்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கும் பாத்தீங்களா, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ், அதே மாதிரி வந்து இந்த கேபினெட் செக்ரட்டரியோட ஹவுஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா அது. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில்
அதோட ஃபுல் ஃபார்ம் என்னது? நேஷனல் செக்யூரிட்டி NSCS சொல்லுவாங்க. சரியா? அவங்க எல்லாருமே சேர்ந்தது இந்த 3 இது இருக்கு பாத்தீங்களா? PM ஆஃபீஸு, கேபினெட் செக்ரட்டரி, இந்த NSCS, இந்த 3மே சேர்ந்த ஒரு பவன் ஒன்று இருக்கும். சரியா? அது பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து சேவார் தீர்த்துன்னு சொல்லுவாங்க. இந்த சேவார் தீர்த்துக்குள்ள வந்து 3 ஆஃபீஸ் இருக்கு அப்படின்றத மட்டும் நான் வச்சுக்கோங்க. இப்ப என்ன விஷயம்னா இந்த இதுல இந்த சேவார் தீர்த்துக்குள்ள வந்து 3 ஆஃபீஸ் இருக்கா? இந்த PM ஆஃபீஸ் ஒன்று, கேபினெட் செக்ரட்டரி ஒன்று, அதே மாதிரி வந்து NSCS. சரியா? இது எல்லாத்தையும் வந்து புதுசா வந்து கட்டியிருப்பாங்க. கட்டுறது மட்டும் இல்ல, அதோட பேரை வந்து மாத்திருப்பாங்க. இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தது. என்னென்ன மாத்திருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து PM ஆபீஸை வந்து என்னவா மாத்திருப்பாங்க வந்து சேவா தீர்த்தா வந்து மாத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து வேற என்ன சொன்னேன்? இந்த கேபினெட் இருக்கு பாத்தீங்களா? கேபினெட் தான் இது. ஒரே ஒரு நிமிஷம் பாத்துக்கிறேன். இந்த சென்ட்ரல் செக்ரட்டரி பில்டிங் இருக்கு பாத்தீங்களா? அதை வந்து கார்த்தவ்யா பவன் மாத்திருப்பாங்க. ராஜ்பாத்தை வந்து கர்த்தவ்யா பாத்துன்னு மாத்திருப்பாங்க. இந்த ரேஸ் கோர்ஸ் ரோடு இருக்கும் பாத்தீங்களா? அதை வந்து லோக் கல்யாண் மார்க்கா வந்து மாத்திருப்பாங்க. அதே மாதிரி வந்து ராஜ் பவனை வந்து லோக் பவனா வந்து மாத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ராஜ் நிவாசம் வந்து லோக் நிவாசா வந்து மாத்திருப்பாங்க. இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம படிச்சது. இப்ப இந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த சேவா தீர்த் காம்ப்ளெக்ஸ் இருக்கும் பாத்தீங்களா? அதை வந்து இப்போ வந்து இனாகிரேட் பண்ணிருக்காங்க. யார் இந்த விஷயத்த வந்து பண்ணிருக்காங்கன்னா மோடிஜி தான் வந்து பண்ணிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். புரிஞ்சுச்சா? ஒரு மாதிரி இருந்துச்சா? என்னடா போட்டு கொள்ற? எல்லாருக்கும் புரியுதா? ஒரு 7 நியூஸ் இப்படிதான் இருக்கும். ஓகே தானே நான் பேசுறது? ஓகே, அடுத்து வந்து 3வது விஷயம் வந்துருங்க. 3வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஃபண்டு. சரியா? அந்த ஃபண்டோட பேர் பார்த்துக்கோங்க, அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஃபண்டு. இது எதுக்காக அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு சிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சிட்டில வந்து ஏதோ இப்போ சிட்டினா என்ன தேவைப்படும்? கண்டிப்பா வந்து உங்க சிட்டி எடுத்துக்கோங்களேன். லைக் வந்து உங்களுக்கு வந்து தேவையான ரோடு, அதே மாதிரி வந்து வேற என்ன சொல்றது, இந்த சாக்கடை வசதி, தெருவிளக்கு வசதி, அதுக்கப்புறம் வந்து லைப்ரரி வசதி, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து காசு தேவைப்படுமா? இப்ப என்ன சொல்றானா வந்து இந்த கேபினெட், அதாவது இந்த சென்ட்ரல் என்ன சொல்றானா, உங்களுக்கு உங்க சிட்டிக்கு தேவையான விஷயத்த, இப்ப வந்து உதாரணத்துக்கு வந்து உங்க சிட்டிலே வந்து ஒரு 100 கோடிக்கு வந்து ரோடு வந்து போறீங்கன்னா அதுக்கு வந்து நான் வந்து பெர்மிஷனும் கொடுக்குறேன், நானும் காசு வந்து கொடுக்குறேன். ஆனா வந்து என்ன சொல்லியிருக்கானா, உங்களுக்கு தேவையான அதாவது இந்த 100 கோடி வந்து தேவைப்படுதா, இல்ல வந்து 100 கோடியும் நான் வந்து கொடுத்துட மாட்டேன். சரியா? அதாவது உங்க சிட்டியை வந்து டெவலப் பண்றதுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்றேன் காசு கொடுத்து. ஆனா அந்த ஹெல்ப்பை வந்து நான் வந்து ஃபுல்லா வந்து பண்ண மாட்டேன். லைக் என்ன சொல்றேன்னா வந்து 100 கோடி ப்ராஜெக்ட் இருக்குன்னா அதுல 25% வந்து நான் வந்து கொடுத்துறேன். எது கீழே கொடுக்குறான்னு பார்த்துக்கோங்க, அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட் கீழே வந்து கொடுக்குறாங்க. வேற என்ன சொல்லியிருப்பாங்க வந்து மொத்தம் வந்து 100% இருக்குன்னா அதுல 25% வந்து இந்த சென்ட்ரல் வந்து கொடுத்துருப்பாங்க. மிச்சம் இருக்க 75% பாத்தீங்களா? அதுல வந்து 50% வந்து என்ன பண்ணானா அந்த சிட்டி வந்து என்ன பண்ணுமா வந்து இந்த பேங்க்டையோ இல்லைன்னா வந்து அவன்கிட்ட வந்து பாண்ட் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இந்த முனிசிபால் பாண்டு, இந்த பாண்டு வழியா வந்து நீ வந்து 50% வந்து ஈட்டணும். மிச்சம் இருக்க 25% ஒரு சிட்டி இருக்குன்னா அந்த சிட்டி வந்து அந்த ஸ்டேட்டுக்கு கீழே தானே இருக்கும். அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்து நீ வந்து வாங்கி உன் சிட்டியை வந்து நீ வந்து டெவலப் பண்ணிக்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த ஃபண்டோட பேர் பார்த்துக்கோங்க, அர்பன் சேலஞ்ச் ஃபண்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும்னா வந்து இந்த ஸ்மால் சிட்டிஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா வந்து ஸ்மால் ஸ்மால் சிட்டிஸ்னா பார்த்துக்கோங்க, அவங்களோட பாப்புலேஷன் வந்து 1 லட்சத்துக்கு கீழே இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சிட்டிஸ்க்கு இந்த சிட்டிஸ்க்கு என்ன சொல்றாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ வந்து அவன் வந்து பேங்க்ல போய் லோன் கேட்டானா வந்து தர மாட்டாங்க. ஏன்னா வந்து அவனே வந்து ஸ்மால் சிட்டிஸ் தானே, திருப்பி கொடுப்பானா கொடுக்க மாட்டானான்னு தெரியாது. அவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா வந்து நீ வந்து பேங்க்காரங்கவ நீ வந்து நம்பி லோனை வந்து கொடு, அவன் தரலைன்னா வந்து நான் உனக்கு கேரண்டி, அந்த கேரண்டியோட பேர் பார்த்துக்கோங்க, கிரெடிட் கிரெடிட் ரீபேமெண்ட் கேரண்டி ஸ்கீம் கீழே வந்து நான் வந்து 5000 கோடி வந்து தரேன் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இது 2வது விஷயம். அடுத்த 3வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து மற்ற சிட்டிஸ்லாம், இதெல்லாம் ஸ்மால் சிட்டிஸ் சொல்லிட்டேன்னா, மற்ற சிட்டிஸ் வந்து யாராச்சும் இந்த ஃபண்டு கீழே வந்து ஃபர்ஸ்ட் வந்து லோன் கேட்டு வந்து பேங்க்குக்கு வந்து போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லோனுக்கு வந்து நான் வந்து கேரண்டி தரேன். ஃபர்ஸ்ட் வாங்குவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு மட்டும் என்ன சொல்றாங்க வந்து 70% இல்லைன்னா வந்து 7 கோடி முடியும் வந்து நான் வந்து கேரண்டி வந்து தரேன். அதே மாதிரி வந்து செகண்ட் டைமா வந்து லோன் வந்து வாங்குவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து 50% இல்லைன்னா வந்து 7 கோடி முடிவு வந்து கேரண்டி வந்து தரேன். 2ல எது கம்மியா இருக்கோ அது வந்து விஷயம். சரியா? அதுக்கப்புறம் வந்து இது 3வது விஷயமா, கடைசியா என்ன சொல்லி வந்து முடிச்சிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம ரயில்வே மினிஸ்டர், ரயில்வே டிபார்ட்மெண்ட் இருக்கும் பாத்தீங்களா, அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து ஒரு 48,250 கோடியை வந்து என்ன சொல்றது சாங்ஷன் வந்து பண்ணிருப்பாங்க. சாங்ஷன் இல்ல, லைக் வந்து அவனோட ப்ராஜெக்டுக்காக வந்து அப்ரூவ் வந்து பண்ணிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. புரிஞ்சுச்சா? மொத்தம் 4 விஷயம் சொன்னேன்.
ஃபர்ஸ்ட் அந்த ஃபண்டுன்னா என்ன தெரியணும். அந்த ஃபண்டு கீழே வந்து சென்டர் எவ்வளவு தருவாங்க, உன்னோட சிட்டி நீ வந்து இந்த பேங்க் வழியாவோ முனிசிபல் பாண்டு வழியாவோ வந்து எவ்வளவு வந்து ஈட்டணும் அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. மூணாவது விஷயம் வந்து உன் ஸ்டேட்ல இருந்து எவ்வளவு வந்து வாங்கிக்கலாம் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. கடைசியா என்ன சொல்லி வந்து முடிச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட் இருக்கு பாத்தீங்களா, அது வழியா வந்து நாங்க வந்து 1 கோடி முடிய தரோம் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க சென்ட்ரல்ல. 1 கோடினா நல்லா பாத்துக்கோங்க, இந்த 25% தான் வந்து 1 கோடி. அப்ப 100% எவ்வளோ, 4 கோடியா. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 கோடி முடிய நாங்க வந்து சென்ட்ரல் வந்து தந்துருவோம். அடுத்த பினான்சியல் இயர் 2026ல இருந்து பினான்சியல் இயர் 2031 முடியும் இந்த ஃபண்டுக்கெல்லாம் வந்து நாங்க வந்து எவ்வளவு ஈட்ட போறோம்னு கேட்டீங்கன்னா 4 கோடி. 4 கோடியா, 4 லட்சம் கோடியா, 4 லட்சம் கோடி சரியா. 4 லட்சம் கோடி வந்து ஈட்ட போறோம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க, இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. விளங்குச்சு தானே? 1 லட்சம் கோடி சென்டர் கொடுத்துருவாங்க. மொத்தம் எவ்வளவு கேட்டீங்கன்னா 4 லட்சம் கோடி. ஓகே, அடுத்து வந்து 4வது நியூஸ். இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து அர்பன் பாலிசின்னா என்ன தெரியும் சரியா. அது என்னடா அர்பன் பாலிசின்னு கேட்டீங்கன்னா லைக் வந்து இது வந்து ஒரு பிளான் மாதிரி. என்ன பிளான் போடுவாங்கன்னா வந்து உங்க சிட்டிஸோ இல்லைன்னா உங்க டவுன்ஸோ இதை வந்து எப்படி வந்து க்ரோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து பிளான் போடுறாங்க பாத்தீங்களா, அதை தான் வந்து அர்பன் பாலிசின்னு சொல்லுவாங்க. இந்த அர்பன் பாலிசி வந்து இப்போ வந்து கேரளா வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க சரியா. இந்த மாதிரி இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டா அர்பன் பாலிசி வந்து யார் வந்து லான்ச் பண்றாங்கன்னா கேரளா தான் லான்ச் பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இதுக்கு பின்னாடி வந்து ஒரு கதை இருக்கு. என்ன கதைன்னு கேட்டீங்கன்னா 2023 இருக்கும் பாத்தீங்களா, அதாவது 2023-24 ஸ்டேட் பட்ஜெட் வந்து ஒவ்வொரு வருஷம் பட்ஜெட் வந்து விடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட் பட்ஜெட் வந்து விடுவாங்க பாத்தீங்களா. அதே மாதிரி 2023-24 ஸ்டேட் பட்ஜெட் வந்து கேரளால வந்து விட்டுருப்பாங்க. அதுல என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி என்ன சொல்லியிருப்பானா வந்து நம்மளும் ஒரு அர்பன் பாலிசியை வந்து ரிலீஸ் பண்ணணும். என்ன சொல்லியிருப்பானா கரெக்டா எனக்கு மறந்து போச்சு, ஒரே நிமிஷம் நான் பாத்துக்கிறேன். 2023-24 அந்த பட்ஜெட் இருக்கும் பாத்தீங்களா, அப்பதான் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க வந்து இந்த மாதிரி அர்பன் பாலிசியை வந்து அர்பன் பாலிசி அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி வந்து அந்த பட்ஜெட்ல வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க. அதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து ஒரு கமிஷன் சரியா, அர்பன் பாலிசி கமிஷன் அப்படின்ற ஒரு கமிஷன் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதை எப்போ பண்ணியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா டிசம்பர் 2023 தானே, டிசம்பர் 2023 வந்து அதுக்கான கமிஷன் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த கமிஷனர் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து அவனோட சிட்டிஸோ அவனோட டவுன்ஸோ இன்னும் அடுத்த ஒரு 25 வருஷத்துல வந்து என்னென்ன வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஆராய்ச்சி மாதிரி லைக் வந்து ஒரு கணக்கெடுப்பு மாதிரி வந்து இந்த கமிஷன் வந்து பண்ணுவாங்க. இவங்களோட ரிப்போர்ட் வந்து எப்போ வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா 2025 மார்ச்ல வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அதுல என்ன சொல்லியிருப்பாங்க வந்து இந்த மாதிரி வந்து கேரளால நல்லா நான் வச்சுக்காங்க ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அதுல 80 பேர் 100 பேர் இருக்காங்கன்னா அதுல 80 பேர் வந்து அர்பனைஸ்டா வந்து மாறிடுவாங்க. எப்பக்குள்ளன்னு பாத்துக்கோங்க, 2050க்குள்ள. இது யார் சொல்லியிருப்பாங்க வந்து இந்த அர்பன் பாலிசி கமிஷன் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, இந்த மாதிரி ரிப்போர்ட்டை வந்து அவன் வந்து கொடுத்துட்டானா, எப்போ கொடுத்தான், மார்ச் மாசமே வந்து கொடுத்துட்டானா, இப்போ வந்து அந்த விஷயத்த வந்து லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்றதான் விஷயம். புரிஞ்சிச்சா? ஃபர்ஸ்ட் வந்து 2023 பட்ஜெட்ல இருந்து வரணும், அப்போதான் அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்காக ஒரு கமிஷன் வந்து போட்டிருப்பாங்க. அந்த கமிஷன் வந்து ஒரு ஆராய்ச்சி மாதிரி ஒரு ரிசர்ச் மாதிரி வந்து பண்ணி அதுக்கான ரிப்போர்ட்டை 2025 மார்ச்ல வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து அதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் விஷயம். விளங்குச்சு தானே? இந்த ரிப்போர்ட்ல வந்து மொத்தம் வந்து 10 பில்லர் இருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, ஓகே. அடுத்து வந்து 5வது நியூஸ் வந்துருங்க. 5வது நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து எப்படி சொல்றது, இப்போ வந்து நீங்க வந்து ரேஷன் கடைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நார்மலா நடக்குறத நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் வந்து இந்த நியூஸ்குள்ள வரலாம். இப்போ வந்து நீங்களே ரேஷன் கடைக்கு வந்து போறீங்க, என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து லைக் வந்து வரிசையில வந்து நிக்கணும். வரிசையில நின்னோடனே உங்க கார்டு இருக்குமா, உங்க டேர்ன் வந்து வரப்போ வந்து உங்க கார்டை வந்து கொடுப்பீங்க. அந்த கார்டை வந்து அங்க வந்து ஒரு மிஷின் மாதிரி இருக்கும், அந்த மிஷின்ல வந்து வச்சுட்டு உங்க வந்து ஃபிங்கர் பிரிண்டோ இதை வந்து நீங்க வந்து வைப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இதுதான் முக்கியம் சரியா, ஒரு துண்டு சீட்ல வந்து எழுதி தருவாங்க. இந்த பார்ப்பா, இந்த மாதிரி வந்து கோதுமை 5 கிலோ, அடுத்த விஷயம் என்ன கேட்டேன், ஜீனி வந்து ஒரு 3 கிலோ, இந்த மாதிரி வந்து ஒரு துண்டு சீட்ல வந்து எழுதி தருவாங்க சரியா. அந்த சீட்டை வந்து நீங்க வந்து அந்த அரிசி போடுவாங்க பாத்தீங்களா, அவங்ககிட்ட வந்து கொடுக்கணும். அவங்க வந்து அந்த சீட்டை வந்து வாங்கி வச்சுட்டு அந்த அரிசியை வந்து போட்டு முடிச்சிருவாங்க. இதுதான் நடக்கும். இப்ப என்ன பண்றாங்க, அந்த முறையில வந்து மாற்றங்கள் வந்து கொண்டு வராங்க. அது என்ன கொண்டு வராங்க அப்படின்றது அந்த நியூஸ். ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒவ்வொரு ரேஷன், இப்ப வந்து நானே வந்து என்ன வேணா, இப்ப வந்து எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு இது இருக்கும் பாத்தீங்களா,
ஒரு ரேஷன் கார்டு இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ரேஷன் அட்டை வச்சிருப்பான் பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து மாச தொடக்கத்திலே, நல்லா வச்சுக்கோங்க, மாச தொடக்கத்திலே வந்து ஒரு கூப்பன் மாதிரி வந்து அனுப்பிடுவாங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து. சரியா? அந்த கூப்பன்ல என்ன இருக்கும்னா வந்து இந்த மாதிரி வந்து இப்போ வந்து எங்க குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எங்க குடும்பத்துக்கு வந்து எவ்வளவு கோதுமை வந்து இருக்கு, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் லைக் வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து அந்த அரிசியோட கிலோ வந்து கூடும் பாத்தீங்களா, அதே மாதிரி வந்து எங்க குடும்பத்துக்கு வந்து ஒரு 5 கிலோ கோதுமை இருக்குன்னா வந்து ஒரு 5 கிலோ கோதுமை, அதாவது இந்த மாசம் வந்து என்னென்ன எலிஜிபிளோ அந்த எல்லா லிஸ்ட்டும் வந்து அந்த கூப்பன்ல வந்து இருக்கும். அந்த கூப்பனை கூட்டிட்டு எடுத்துட்டு நான் வந்து எங்க போகணும்னு கேட்டீங்கன்னா வந்து அதே மாதிரி தான் ரேஷன் கடையில இருக்கும். அங்க இருக்க மிஷின்ல வந்து லைக் வந்து ஒரு ஸ்கேனர் மாதிரி இருக்கும். அந்த ஸ்கேனர்ல என் கையில வந்து ஒரு QR கோடு இருக்குமா, அதாவது கூப்பன்ல வந்து ஒரு QR கோடு இருக்கும். அந்த QR கோடை வந்து அந்த ஸ்கேனர்ல வந்து வைக்கணும். ஒன்ஸ் வந்து வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்கேனர்ல வந்து எனக்கு காட்டிடும் இந்த மாதிரி வந்து கோதுமை 5 கிலோ, அரிசி 3 கிலோ, இந்த மாதிரி வந்து காட்டிடும். அவங்க வந்து எனக்கு வந்து அரிசி கோதுமை வந்து கொடுத்துருவாங்க. இது என்னடா லாபம்னு கேட்டீங்கன்னா வந்து முன்னாடி வந்து அவன் துண்டு சீட்ல தான் எழுதிருவாங்க. இப்போ வந்து நானே இந்த மாசம் வந்து போகலன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு வேலையால போகலைன்னா அவன் வந்து லைக் வந்து அவனே வந்து ஒரு துண்டு சீட்டு மாதிரி ரெடி பண்ணிக்கிறான். சரியா? எனக்கு மாதிரி கொடுத்த மாதிரி வந்து கொடுத்துட்டு அவனே ஒரு பில்லை வந்து போட்டுட்டு அந்த அரிசியை வந்து அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க போல. சரியா? இதை குறைக்கணும், கரப்ஷனை குறைக்கணும் அப்படின்றதுக்காக டிஜிட்டலா ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. புரிஞ்சுச்சா இது எப்படி வேலை செய்யறது? எங்க நம்ம நியூஸே மாத்தி சொல்றேனும், இது வந்து 6வது நியூஸ் அப்படிதானே? இது வந்து 6வது நியூஸ். சரியா? 5வது நியூஸ் நான் அப்புறம் சொல்றேன். இல்ல நீங்க என்னென்ன படிக்கணும் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. இது யார் வந்து லான்ச் பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து லான்ச் பண்றாங்க. இந்த முறை இருக்கு பாத்தீங்களா, அந்த முறையோட பேர் பாத்துக்கோங்க, சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சியோட டிஜிட்டல் ஃபுட் கூப்பன் பைலட் அப்படின்றது அந்த முறையோட பேர். இது வந்து இப்போதைக்கு வந்து பைலட்டா தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. எங்கெங்க லான்ச் பண்ணியிருக்காங்க பாத்துக்கோங்க, குஜராத், அகமதாபாத், சூரத், ஆனந்த், வால்சாட் அப்படின்ற ஒரு குஜராத்ல வந்து ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட். சரியா? அகமதாபாத் ஒன்று, சூரத் ஒன்று, ஆனந்த் ஒன்று, வால்சாட் ஒன்று, இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் வச்சுக்கணும். யார் வந்து இதை வந்து இனாகரேட் பண்ணியிருப்பாங்கன்னா வந்து நம்ம அமித்ஷா தான் வந்து இனாகரேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகே தானே? புரிஞ்சிச்சு தானே? அதுக்கப்புறம் வந்து இந்த அன்னபூர்த்தி மிஷினை பத்தி பேசியிருப்பாங்க. அதே மாதிரி தான் லைக் வந்து நீ வந்து ரேஷன் கடைக்கு போறதுக்கு பதிலாக வந்து அந்த அந்த மிஷின் பார்த்துருக்கீங்களா? லைக் வந்து நான் கூட எடுத்து வச்சேனே. வர மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சதுதான் அது. ஒருவேளை அனுப்புறதுக்குள்ள வேற ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதை டெலீட் பண்ணிருங்க. சரியா? பார்க்காம. ஓகே, இப்படிதான் அந்த மிஷின் இருக்கும். இதையும் அதே மாதிரி தான், நீ உங்க கையில வந்து கூப்பன் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கூப்பனை வந்து அந்த ஸ்கேனர்ல காட்டினா கரெக்டா வந்து அந்த 5 கிலோனா 5 கிலோ வந்து அந்த மிஷின் வந்து உனக்கு வந்து போட்டுரும். இதுல என்ன சொல்லியிருப்பாங்க வந்து இந்த அன்னபூர்த்தி மிஷினை பத்தி பேசியிருப்பாங்க. அதுல என்ன சொல்லியிருப்பாங்க வந்து அதோட கெப்பாசிட்டியை பத்தி சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து 25 kg முடியும் வந்து 35 செகண்ட்ல வந்து போட்டுரும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? வேற எதுவும் அதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துருங்க. ஆமா, அவ்வளவுதான் இருக்கும். ஓகேவா? இப்போதைக்கு வந்து குஜராத்ல கொண்டு வந்திருக்காங்க. இது போக போக வந்து நாங்க வந்து இந்த யூனியன் டெரிட்டரியில இருக்கும் பாத்தீங்களா, அங்கேயும் நாங்க வந்து கொண்டு வந்துரும் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து 5வது நியூஸ் எடுத்துக்காங்க. மோடி வந்து அசாமுக்கு வந்து போயிருப்பாங்க. சரியா? அசாமுக்கு போய் ஒரு 5 ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்றதான் விஷயம். மொத்தம் எத்தனை கோடிக்கு வந்து பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. 5450 கோடிக்கு வந்து பண்ணியிருப்பாங்க. அது என்னென்ன ப்ராஜெக்ட் அப்படின்றது தான் அந்த நியூஸ். சரியா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு பாலம். அந்த பாலத்தோட பேர் பார்த்துக்காங்க, குமார் பாஸ்கர் வர்மா சேத்து அப்படின்றது அந்த பாலத்தோட பேரு. இது மொத்தம் வந்து எத்தனை லேண்ட் பார்த்துக்காங்க, 6 லேண்ட் அப்படின்றது சொல்ல தெரியணும். ஓகேவா? இது மொத்தம் வந்து இந்த எத்தனை கிலோமீட்டர்னு கேட்டீங்கன்னா 2.86 கிலோமீட்டர் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இல்ல ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இது வந்து இந்த பிரம்மபுத்திரா ரிவர் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரிவருக்கு மேல வந்து இந்த பாலம் வந்து போகும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். இது மொதல் விஷயம். சரியா? இதுக்காக வந்து எத்தனை கோடின்னு பாத்துக்கோங்க, 3030 கோடி வந்து இதுக்காக செலவு பண்ணியிருப்பாங்க. அடுத்து 2வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து எமர்ஜென்சி லேண்டிங் ஃபெசிலிட்டி. ஓகேவா? இப்போ வந்து இந்த லேண்ட் பண்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி எமர்ஜென்சிக்காக லேண்ட் பண்றதுக்காக ஒரு எமர்ஜென்சி லேண்டிங் ஃபெசிலிட்டி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி நார்த்தன் ஈஸ்டர்ன் ரீஜன் லைக் வந்து இந்த அஸ்ஸாம் ஒரு 8 ஸ்டேட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஸ்டேட்ல வந்து இது வரைக்கும் இந்த எமர்ஜென்சி லேண்டிங் ஃபெசிலிட்டியே இல்ல. ஃபர்ஸ்ட் எங்க கொண்டு வராங்கன்னு பாத்துக்கோங்க, அஸ்ஸாம்ல தான் கொண்டு வராங்க அப்படின்றது சொல்ல தெரியணும். ஓகேவா? இந்த லேண்டிங் ஃபெசிலிட்டி இருக்கும் பாத்தீங்களா, இதுல வந்து அதிகபட்சம் எவ்வளவு முடியும் லேண்ட் பண்ணிக்கலாம்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த ஃபைட்டர் ஜெட்டோட 40 டன் முடியும். சரியா? அதோட அது வெயிட் இருக்கும் பாத்தீங்களா,
40 டன் முடியும் வந்து இதுல வந்து நீ வந்து லேண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். இது ரெண்டாவது விஷயம். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐஐடி குவாஹாத்தி இருக்கும் பாத்தீங்களா, அவங்களோட ஒரு கேம்பஸ் வந்து அசாம்ல வந்து ஓபன் பண்ணிருப்பாங்க. இப்போதைக்கு வந்து டெம்பரரி கேம்பஸ் தான் ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். சரியா? மூணாவது விஷயம், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் குவாஹாத்தியோட ஒரு கேம்பஸ் வந்து அசாம்ல லச்சித் காத் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஓபன் பண்ணிருப்பாங்க அப்படின்றதையும் பாத்துக்காங்க. நாலாவது விஷயம் வந்து டேட்டா சென்டர் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து வந்து அஞ்சாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த பிஎம் இ பஸ் சேவா ஸ்கீம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்கீம் கீழ வந்து ஒரு 100 எலக்ட்ரிக் பஸ்ஸை வந்து குவாஹாத்தில வந்து கொண்டு வந்திருக்காங்க, அதாவது தொடங்கி வச்சிருக்காங்க அப்படின்றதான் விஷயம். புரிஞ்சிச்சு தானே? ஃபர்ஸ்ட் ஒரு பாலம், ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த லேண்டிங் பண்றதுக்காக ஒரு விஷயம். அடுத்து மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து ஒரு அந்த குவாஹாத்தியோட ஒரு கேம்பஸ், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் குவாஹாத்தி இருக்கும் பாத்தீங்களா, அவனோட ஒரு கேம்பஸ் வந்து தொடங்கி இருப்பாங்க. நாலாவது வந்து டேட்டா சென்டர், அஞ்சாவது வந்து இ பஸ் வந்து தொடங்கி இருப்பாங்க. எத்தனைன்னு கேட்டீங்கன்னா 100 பஸ் அப்படின்றத சொல்ல தெரியணும். புரிஞ்சுச்சு தானே? ஓகே, ஆறாவது நியூஸ் பார்த்தாச்சு. ஏழாவது நியூஸ் வந்துருங்க. ஏழாவது நியூஸ் புரியணும்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு சர்டிபிகேட் பத்தி தெரியணும். ஏஆர்சி அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் இருக்கும். சரியா? ஏர் ஒர்த்தினஸ் ரிவ்யூ சர்டிபிகேட் அப்படின்றதான் அதோட ஃபுல் ஃபார்ம். இது எப்படி சொல்றது, நீ வந்து இந்த ஒரு ஏர்கிராஃப்டே வந்து வச்சிருக்கீங்கன்னா உன்னால வந்து சும்மாலாம் வந்து அந்த பறக்க வைக்க வந்து முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து நீ வந்து சர்டிபிகேட் வந்து வாங்கணும். லைக் வந்து ஒருத்தன் வந்து இந்த குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து உன்னோட எப்படி சொல்றது, உன்னோட ஏர்கிராஃப்ட் இருக்கும் பாத்தீங்களா, அதை கம்ப்ளீட்டா செக் பண்ணிக்கிடுவாங்க. ஃபுல்லா செக் பண்ணிட்டு அது வந்து லைக் வந்து எல்லாமே கரெக்டா இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி வந்து பறக்கிறதுக்கு ஏதுவான ஒரு ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக வந்து ஒரு சர்டிபிகேட் வந்து கொடுப்பாங்க. அந்த சர்டிபிகேட்டோட பேர் தான் வந்து ஏஆர்சி அப்படின்றது. இந்த சர்டிபிகேட் வந்து நீ வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து வாங்கணும். லைக் வந்து நீங்க எப்படி ஓபிசி சர்டிபிகேட் வந்து ஒவ்வொரு வருஷம் வாங்குறியோ அதே மாதிரி வந்து நீ வந்து கண்டிப்பா பறக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது உன் ஏர்கிராஃப்ட் வந்து வானத்துல பறக்கணும்னா கண்டிப்பா இந்த ஏஆர்சி சர்டிபிகேட் வந்து ஒவ்வொரு வருஷமும் நீ வந்து வாங்கிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? ஆனா வந்து இவன் என்ன பண்ணிருப்பானா வந்து ஏர் இந்தியா இருப்பான் பாத்தீங்களா, ஏர் இந்தியா தெரியும்ல, ஏர் இந்தியாக்காரன் என்ன பண்ணிருப்பான் வந்து இந்த சர்டிபிகேட் வந்து இந்த வருஷம் வாங்காமே வந்து ஒரு 8 ஃபிளைட் வந்து பறக்க விட்டுருப்பாங்க. ஓகேவா? இதை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. யார் கண்டுபிடிச்சிருப்பானா, டிஜிசிஏ வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதனால வந்து ஏர் இந்தியாவுக்கு வந்து ஃபைன் போடுறாங்க. எவ்வளவு ஃபைன் போடுறாங்கன்னு பாத்துக்கோங்க, 1 கோடி முடிய ஃபைன் வந்து போட்டிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணிருப்பானா வந்து அந்த ஏர் இந்தியால வந்து முக்கியமான இந்த சீனியர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள வந்து சஸ்பெண்ட் வந்து பண்ணிருப்பாங்க. அவங்களோட சிஇஓ பேர் பாத்துக்கோங்க, கேம்பல் வில்சன் அப்படின்றது அவங்களோட சிஇஓ பேரு. அவங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருப்பானா வந்து நீ எதனால இதை பண்ண அப்படின்னு சொல்லி வந்து எனக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி வந்து அவனுக்குன்னு அவரோட எக்ஸ்பிளனேஷன் வந்து கரெக்டா இல்லைன்னா, அதாவது அவங்கள வந்து திருப்தி படுத்தலைன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து நாங்க வந்து பனிஷ்மெண்ட் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வந்து முடிச்சிருப்பாங்க. புரிஞ்சுச்சு தானே? சிம்பிளான விஷயம். ஜி என்னாச்சு? ஹாஸ்டல்ல இருக்காங்களா இல்லையா? ஓகே, கடைசியா சொல்லுங்க. ஓகே, அதுக்கடுத்து வந்து பேங்கிங் நியூஸ் வந்துருங்க. ஒரு 2 பேர் வந்து எம்ஐ சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இதை பார்த்துக்கோங்க, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இருக்கு பாத்தீங்களா, அவங்களோட 90வது ஃபவுண்டேஷன் டே வந்து இப்போ வந்து செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்றதான் விஷயம். சரியா? அதாவது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட 90வது ஃபவுண்டேஷன் டே. நம்ம ரீசெண்டா வந்து ஒரு ஒரு பேங்கை பத்தி பார்த்திருப்போம். இந்த மாதிரி வந்து ஏப்ரல் 11ஆம் தேதி வந்து ஃபவுண்டேஷன் டே வந்து கொண்டாடுவாங்க. அதுக்காக வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து ஒரு 5 நாளைக்கு முன்னாடி வந்து ஹாஃப் மேரத்தான் வந்து கண்டக்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்லாம் ஒரு பேங்கை பத்தி பார்த்திருப்போம். அந்த பேங்க் என்னது? அது எத்தனாவது ஃபவுண்டேஷன் டே? எத்தனாவது ஃபவுண்டேஷன் டே? 131 2? 132 கரெக்டு தானே? நான் சொல்றதுனால ரெண்டுன்ட்டீங்களா? எனக்கு தெரியல, அதனால தான் கேட்குறேன். 131 132? ரெண்டுன்னா பார்த்த மாதிரி இருந்துச்சு. சூப்பர், 132. ஓகேவா?
இப்போ இந்த பேங்க் பார்த்துக்கோங்க, இந்த பேங்க் பார்த்துக்கோங்க, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அப்படின்றது சொல்ல தெரியணும். எத்தனாவது ஃபவுண்டேஷன் டேனா வந்து 19th ஃபவுண்டேஷன் டே. ஓகேவா? அந்த 19th ஃபவுண்டேஷன் டே ஈவெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஈவெண்ட்ல வச்சிருந்து இவங்க வந்து ஒருத்தவங்க கூட எம்ஓஐ சைன் பண்ணியிருப்பாங்க. யார் கூடன்னு பார்த்துக்கோங்க, ஐஏஎம் கோழிக்கோட வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக சைன் பண்ணியிருப்பான்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல வந்து இந்த ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் தரணும். எந்த மாதிரி ட்ரைனிங் பார்த்துக்கோங்க. ஓகே, அவங்க ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து ரொம்ப பழைய ஆள்லாம் ஒத்துக்கிறேன், அவங்களுக்கு வந்து இந்த ட்ரெடிஷ்னல் நாலேஜ் தான் இருக்கு. ஆனா வந்து இப்போ வந்து ஏகப்பட்ட டெக்னாலஜி வந்து வந்துருச்சு. லைக் என்ன சொல்றது, இந்த சைபர் செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் வந்து இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், லீடர்ஷிப், இதை பத்தி வந்து அவங்களுக்கு வந்து சொல்லி தரணும் அப்படின்றதுக்காக வந்து ஒரு எம்ஓஐ மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அவங்களோட ஸ்டாஃப்லாம் வந்து ஐஏஎம் கோழிக்கோடுக்கு வந்து அனுப்பி வைப்பாங்க. அங்க வந்து அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் தருவாங்க. இந்த பருப்பா இதுதான் வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர், இப்படிலாம் வந்து சைபர் செக்யூரிட்டி, இப்படிலாம் வந்து உங்களுக்கு வந்து ஏமாத்துறாங்க, இதை எப்படிலாம் டேக்கிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து அங்க வந்து அவங்களுக்கு வந்து சொல்லி தருவாங்க. வேற எதுவும் அதுல இருக்காது அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இல்ல வேற என்ன நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து அவ்வளவுதான். சரியா? ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. அதையும் நான் வச்சுக்கோங்க. அதாவது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகே, அதுக்கடுத்த விஷயம் வந்துருங்க. இது ஆல்ரெடி நம்ம படிச்சது. என்ன படிச்சிருப்போம்னு கேட்டீங்கன்னா வந்து நம்மளோட யூபிஐ இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து மலேசியால வந்து எப்படி சொல்றது, இந்தியாவோட யூபிஐ வந்து எத்தனை கண்ட்ரில வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க கரண்டா? கரண்டா இந்தியாவோட யூபிஐ 8. சரியா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இந்த வந்து 8 கண்ட்ரிஸ் இருக்கா, அது எடுத்தோன்னேலாம் இது பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து பேசுவாங்க, அக்ரிமெண்ட் வந்து போடுவாங்க. அக்ரிமெண்ட் போயிட்டு அது வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா அது வந்து பைலட் ப்ராஜெக்ட் மாதிரி வந்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டேட் வந்து இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டேஜ் இருக்கும், கடைசியாக தான் வந்து ஃபைனல் அப்ரூவல் வந்து கொடுப்பாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அக்ரிமெண்ட் தான் போட்டிருக்காங்க. யார் யாருன்னு பார்த்துக்கோங்க, இந்தியாவும் மலேசியாவும். சரியா? இந்தியாவோட யூபிஐ வந்து மலேசியாவில் வந்து அக்செப்ட் பண்ற மாதிரி. அதே மாதிரி வந்து இந்தியாவில் வந்து எப்படி யூபிஐ இருக்கோ அதே மாதிரி வந்து அவங்க ஊர்ல ஒன்று இருக்கும். அதோட பேர் என்னன்னா டூ இட் நவ் கியூஆர் அப்படின்னு ஒரு கியூஆர் இருக்கும். அதை வந்து நம்ம ஊர்ல வந்து அக்செப்ட் பண்ற மாதிரி இப்போதைக்கு அக்ரிமெண்ட் மட்டும் தான் போட்டிருக்காங்க, ஃபைனல் அப்ரூவல் கொடுக்கல அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. சரியா? இந்த அக்ரிமெண்ட் வந்து யார் யார் போட்டிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, எப்படி வந்து நம்ம ஊர்ல என்பிசி இருக்காங்களோ அதே மாதிரி வந்து அவங்க ஊர்ல பேமெண்ட்டுக்காக யார் இருப்பாங்க கேட்டீங்கன்னா பேநெட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களும் நம்மளோட என்ஐபிஎல் தான் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இல்ல ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்தியன் டிராவலர்ஸ்லாம் இருப்போம் பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு நம்ம கியூஆர் கோடு வழியா வந்து பே பண்ற மாதிரி. சரியா? செகண்ட் ஃபேஸ்ல வந்து அவங்க வந்து நம்ம ஊருக்கு வந்தாங்கன்னா அவங்களோட, நான் என்ன சொன்னேன், இந்த டூ இட் நவுன் சொன்னேன்னா அவங்களோட கியூஆர் கோடு வழியா வந்து பே பண்ற மாதிரி. இது வந்து ஃபேஸ் 2 அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சுச்சா? ஃபேஸ் 1ல வந்து நம்ம அங்க போய் வந்து பே பண்ற மாதிரி, ஃபேஸ் 2ல வந்து அவங்க இங்க வந்து பே பண்ற மாதிரி. வழங்குச்சு தானே? இப்போதைக்கு அக்ரிமெண்ட் தான் போட்டிருக்காங்க, ஃபைனல் அப்ரூவல் வந்து கொடுக்கல. இப்போதைக்கு எத்தனை கண்ட்ரி வந்து ஃபைனலா வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா 8 கண்ட்ரிஸ் தான். மலேசியா வந்து இன்னும் அதுல வந்து சேரல அப்படின்றது சொல்ல தெரியணும். ஓகே தானே? அடுத்து போலாம் தானே? ஓகே, அதுக்கடுத்த விஷயம் வந்துருங்க. ஆர்பிஐ இருப்பான் பாத்தீங்களா, ஆர்பிஐ வந்து லைக் வந்து இந்தியாவோட சென்ட்ரல் பேங்க் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆர்பிஐ. சரியா? இந்த ஆர்பிஐ வந்து 2025ல மட்டும் எத்தனை டன் வந்து கோல்டு வந்து வாங்கியிருப்பானா, கிட்டத்தட்ட வந்து 4.02 டன் வந்து கோல்டு வந்து வாங்கியிருப்பாங்க. ஆனா வந்து இது வந்து வழக்கத்துக்கு மாறா வந்து ரொம்ப கம்மியா வந்து வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 2024ல 72 டன் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அது வந்து 94% வந்து குறைஞ்சிருக்கு. வெறும் 4 டன் தான் வந்து வாங்குறாங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகேவா? கடந்த 8 வருஷத்துல இதுதான் ரொம்ப கம்மி அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இது வந்து இந்தியால. சரியா? குளோபல் லெவல்ல இருக்க இந்தியால வந்து எப்படி வந்து ஆர்பிஐ சென்ட்ரல் பேங்கோ அதே மாதிரி வந்து குளோபல் லெவல்ல வந்து ஒவ்வொரு சென்ட்ரல் பேங்கா வந்து இருக்கும் பாத்தீங்களா. ம். ஒவ்வொரு சென்ட்ரல் பேங்கா இருக்கும் பாத்தீங்களா, அவங்க வந்து மொத்தமா வந்து எவ்வளவு வந்து கோல்டு வந்து வாங்கியிருப்பாங்கன்னா 328 டன் வந்து வாங்கியிருப்பாங்க. இதுவும் குறைஞ்சிருக்கு ஸ்லைட்டா. சரியா? போன வருஷம் வந்து குளோபல் லெவல்ல எல்லா சென்ட்ரல் பேங்கும் எவ்வளவு வாங்கினாங்கன்னா 345 டன் வந்து வாங்கியிருந்தாங்க. இப்போ வந்து 328 டன் தான் வந்து வாங்குறாங்க அப்படின்றது சொல்ல தெரியணும். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஓகே, எல்லா பேரும் வந்து வாங்குறாங்களா, எந்த ஊரோட சென்ட்ரல் பேங்க் வந்து அதிகமா வந்து வாங்கியிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து அதையும் சொல்லியிருப்பானே எங்கேயோ. போலாந்தோட நேஷனல் பேங்க் இருக்கு பாத்தீங்களா, அவன் தான் வந்து ஹையஸ்டா வந்து வாங்கியிருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து 102 டன் வந்து 2025ல வந்து வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? இது வந்து வாங்கினது. வித்ததுல யார் டாப்ல இருப்பாங்க கேட்டீங்கன்னா சிங்கப்பூர் தான் வந்து டாப்ல இருப்பாங்க. 26 டன் வந்து வித்திருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சுச்சு தானே? அடுத்து போலாம் தானே? நீங்க டக்குன்னு சொன்னீங்கன்னா டக்குன்னு போயிடும். ஓகே, இதுக்கப்புறம் டக்குன்னு முடிஞ்சிடும். ஓகே, அடுத்து வந்து டிஃபென்ஸ் நியூஸ். இதுல என்ன சொல்லியிருப்பானா வந்து
இது புரியும்னா வந்து உங்களுக்கு வந்து ஏஓஎன், அதாவது அக்செப்டன்ஸ் ஆஃப் நெசசிட்டி அப்படின்னா என்ன தெரியணும். சரியா, இதை பத்தி ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன்னு கேட்டீங்கன்னா வந்து, இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸே எடுத்துக்காங்களேன். அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா வந்து ஒரு 100 ஜெட்டை வந்து 100, அந்த ஜெட்டோட பேர் என்ன, சரி ஜெட்டுன்னே எடுத்துக்காங்களேன். ஒரு 100 ஜெட்டு வந்து தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து ஒரு கோரிக்கை மாதிரி வந்து வைப்பாங்க. நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த கோரிக்கை வந்து பார்ப்பாங்க. சரியா, இந்த மாதிரி வந்து 100 ஜெட்டு வந்து உங்களுக்கு எதுக்காக தேவைப்படுது அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு அதுக்கான காஸ்ட் வந்து எவ்வளவு ஆகும் அப்படின்றதெல்லாம் பார்ப்பாங்க. ஒன்ஸ் வந்து அவங்களோட கோரிக்கை வந்து கரெக்டா இருந்துச்சுன்னா வந்து அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து அப்ரூவல் வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி அப்ரூவல் வந்து கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அப்ரூவல் வந்து ஃபைனல் அப்ரூவல் வந்து கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அதோட பேர் தான் வந்து ஏஓஎன் சொல்லுவாங்க, அக்செப்டன்ஸ் ஆஃப் நெசசிட்டி அப்படின்றது. சரியா, இப்ப என்னன்னு சொல்லுங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த டிஃபென்ஸ் அக்விசிஷன் கவுன்சில் இருப்பாங்க பாத்தீங்களா, இந்த வாட்டி வந்து அக்செப்டன்ஸ் ஆஃப் நெசசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க இப்ப. சரியா, அது எது கொடுத்துருக்காங்க அப்படின்றதான் விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியனோட ஏர்ஃபோர்ஸ். சரியா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு வந்து இந்த வாட்டி வந்து எவ்வளவு இது வந்து வாங்குறதுக்கு வந்து அக்செப்ட், அதாவது ஃபைனல் அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ரஃபேல் ஜெட் எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, 114 ரஃபேல் ஜெட் வந்து வாங்குறதுக்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, ஆல்ரெடி நம்மகிட்ட இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து எத்தனை அந்த ஃபைட்டர் ஜெட் வந்து இருக்கும் கேட்டீங்கன்னா ரஃபேல் ஃபைட்டர் ஜெட் 36 இருக்கும். இப்போ வந்து ஒரு 114 வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 114 இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து 18 வந்து டைரக்டா இம்போர்ட் பண்ற மாதிரி, மிச்சம் இருக்கிறதுல எல்லாத்தையும் நம்ம ஊர்ல நம்மளே வந்து தயாரிக்கிற மாதிரி. நம்மளே மீன்ஸ் என்ன சொல்றது, இந்த ரஃபேல் வந்து இந்த பிரான்ஸ்காரன் வருவானா, பிரான்ஸ் தானே ரஃபேல், கரெக்டா நான் பேசுறேன். ஓகே, இந்த பிரான்ஸ்காரனும் இந்த பிரான்ஸும் நம்மளும் சேர்ந்து நம்ம ஊர்லயே மிச்சம் இருக்குது 18 வந்து டைரக்டா வந்து அவன்கிட்ட இருந்து வாங்கிடுவோம். மிச்சம் இருக்கிறது வந்து நம்ம ஊர்லயே வந்து தயாரிக்கிற மாதிரி. ஓகேவா, மொத்தம் எவ்வளவுன்னு பாத்துக்கோங்க, 114. ஆல்ரெடி ஒரு 36 இருக்கு. இப்போ வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 150 இருக்கு அப்படின்றது சொல்ல தெரியணும். அதுக்கு ஒரு ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியனோட நேவி. சரியா, இந்தியன் நேவில வந்து எத்தனை ரஃபேல் ஜெட் வந்து ஆல்ரெடி இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து இதையும் எங்கேயோ போட்டிருப்பானே, 150 26 150 பிளஸ் 176னா 26. சரியா, ஏர்ஃபோர்ஸ் 36 ஆல்ரெடி இருக்குது, நேவிக்கு வந்து 26. சரியா, ஆல்ரெடி இந்தியன் நேவில வந்து எத்தனை இந்த ரஃபேல் ஜெட் வந்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா 26 இருக்கும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஏர்ஃபோர்ஸுக்கு வந்து என்ன அப்ரூவல் வந்து கொடுத்துப்பானா, வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துப்பானா, அதோட பேர் பார்த்துக்கோங்க 6P-88 லாங் ரேஞ்ச் மெரிடைம் ரீகனைசேஷன் ஏர்கிராஃப்ட். சரியா, அந்த ஏர்கிராஃப்டோட பேர் பார்த்துக்கோங்க 6P-88 அப்படின்ற ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து வாங்குறதுக்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்தியனோட நேவி. ஓகேவா, அதே இது இந்தியன் ஆர்மிக்கு வந்து என்னென்ன அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து 4, அது எங்க இருக்குது, 4 மெகாவாட் கேஸ் டர்பைன் பேஸ்ட் எலக்ட்ரிக் பவர் ஜெனரேட்டர் வந்து வாங்குறதுக்கு வந்து அப்ரூவ். இந்தியன் ஆர்மிக்கு என்னன்னு பாத்துக்கோங்க, ஒன்னு ஆன்டி டேங்க் ஒன்னு, அதுக்கப்புறம் வந்து T-72 டேங்க் ஒன்னு, அதுக்கப்புறம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு காம்பேக்ட் வெஹிக்கிள் ஒன்னு. சரியா, அதுக்கப்புறம் வந்து இந்தியன் கோஸ்ட் கார்டுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ட்ரான் மாதிரி. அந்த ட்ரானோட பேர் பாத்துக்கோங்க எலக்ட்ரோ ஆப்டிக்கல் இன்ஃப்ராரெட் சிஸ்டம் அப்படின்றது அந்த ட்ரானோட பேரு. அதை வாங்குறதுக்கு வந்து ஒரு அக்செப்டன்ஸ் மாதிரி. புரிஞ்சுச்சு தானே, ஏஓஎன்னா என்னன்னு பாத்துக்கோங்க, லைக் வந்து அப்ரூவல் தருது. இதெல்லாம் வாங்கிக்கப்பா நான் வந்து காசு தரேன் அப்படின்னு சொல்லி வந்து அப்ரூவல் கொடுக்குறாங்களா, அதுதான் வந்து ஏஓஎன். இந்தியன் ஆர்மிக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, நேவிக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஏர்ஃபோர்ஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கோஸ்ட் கார்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதான் விஷயம். வழங்குச்சு தானே, புரிஞ்சுச்சு தானே. அந்த ஜென்ரேட்டர் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் நேவிக்கு தான், இந்த மரைன் கேஸ் டர்பைன் ஜென்ரேட்டர்னு சொன்னேன்னா. ஓகே ஓகே, அதுக்கடுத்த விஷயம் வந்துருங்க. அதுக்கடுத்த விஷயம் கேட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் ஒலிம்பிக்கை பத்தி, அன்னைக்கு நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இந்த ஒலிம்பிக்ன்றது வந்து ஒவ்வொரு 4 வருஷம் ஒரு வாட்டி நடக்கும். சரியா, ஆனா வந்து இந்த ஒலிம்பிக்லயே 2 டைப்ஸ் ஒன்று இருக்கும். சரியா, சம்மர் ஒலிம்பிக் ஒன்று, வின்டர் ஒலிம்பிக் ஒன்று. உங்களுக்கு நல்லா தெரியும் சம்மர் ஒலிம்பிக்னா லைக் வந்து 2012 வந்து எங்க நடந்துச்சு, லண்டன் ஒலிம்பிக். 2016 எங்க நடந்துச்சு, ரியோ ஒலிம்பிக். 2020 எங்க நடந்துச்சு, 2020 எங்க நடந்துச்சு, 24 வந்து பாரிஸ்ல நடந்துச்சு. 20 என்னது, டோக்கியோ, அதுதான் கேட்க. 20 டோக்கியோவா, சூப்பர். 20 வந்து டோக்கியோல இருந்துச்சு, 24 வந்து பாரிஸ்ல நடந்துச்சு. இது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், இது வந்து வின்டர் ஒலிம்பிக். சரியா, வின்டர் ஒலிம்பிக்ஸ் என்ன சொல்றது, இந்த அவுட்டோர் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அத்லெட் இந்த மாதிரி அவுட்டோர்ல விளையாடுவாங்க பாத்தீங்களா, ஜாவ்லின் த்ரோ, இதெல்லாம் வந்து வின்டர் சம்மர் ஒலிம்பிக்ஸ்ல வந்துடும்.
ஆனா வந்து வின்டர் ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு ஒரு ஒலிம்பிக்ஸ் இருக்கு. இதுவும் 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும். சரியா? எப்படி வந்து இது வந்து 2008, 12, 16 இந்த மாதிரி 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்குதோ, இதுவும் 2022, 26, 18, 14 இந்த மாதிரி வந்து வரிசையா வந்து நடக்கும். அதே மாதிரி வந்து 2026ல இப்ப வந்து வின்டர் ஒலிம்பிக்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு. சரியா? எங்க வச்சு நடந்துகிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து எங்க வச்சு இத்தாலியில வச்சு நடந்துகிட்டு இருக்கு. சரியா? என்னென்ன படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இந்த இத்தாலியில வச்சு 2026 வின்டர் ஒலிம்பிக்ஸ் வந்து எங்க நடக்குதுன்னு பாத்துக்கோங்க. இத்தாலியில வச்சு நடக்குது. இந்த நடக்குது பாத்தீங்களா, இந்த வின்டர் ஒலிம்பிக். இந்த வாட்டி நடக்கிற ஒலிம்பிக்கோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா மிலானோ கார்டினா அப்படின்றது அந்த ஒலிம்பிக்கோட பேரு. அதுக்கு எதுக்குடா இந்த பேர் வந்து வச்சிருக்கேன்னா, இத்தாலியில 2 சிட்டில வந்து இந்த ஒலிம்பிக் வந்து நடக்கும். ஒண்ணு வந்து இந்த கார்டினா அப்படின்ற ஒரு சிட்டிலும், மிலானோ அப்படின்ற ஒரு சிட்டிலும். சரியா? அதனாலதான் வந்து இந்த பேர் வந்து வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து 2 சிட்டில இது வரைக்கும் இந்த வின்டர் ஒலிம்பிக் வந்து நடந்ததே இல்ல. ஃபர்ஸ்ட் வாட்டி நடக்குது அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இன்னும் இந்த ஒலிம்பிக் வந்து நடந்து முடிக்கல. சரியா? இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கு. நடக்கிறப்பே வந்து நிறைய சாதனை வந்து பண்ணியிருப்பாங்க பாத்தீங்களா? அந்த சாதனைகள்லாம் வந்து இதுல வந்து போட்டிருப்பாங்க. அதோட மேஸ்கட் பாத்துக்கோங்க. ஒலிம்பிக்ல வந்து 2 விஷயம் நடக்கும். சரியா? நார்மலா நமக்கு ஒருத்தவங்களுக்கும், அதே மாதிரி வந்து இந்த முடியாம இருப்பாங்க பாத்தீங்களா, பேரா ஒலிம்பிக்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த மாதிரி வந்து நார்மல் ஒலிம்பிக் வந்து என்ன மாஸ்கட்னு கேட்டீங்கன்னா டினா. சரியா? அதே இது இந்த பேரா ஒலிம்பிக் வந்து என்ன மாஸ்கட்னு கேட்டீங்கன்னா மிலோ அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நடந்திருக்கிறதுல யார் யார் என்னென்ன சாதனையை வந்து பண்ணியிருக்கான்னு கேட்டீங்கன்னா, நார்வேயை சேர்ந்த ஜோனஸ் அப்படின்னு ஒருத்தவங்க, ஜோனா தான் நினைக்கிறேன். சரியா? ஜோனஸ் அப்படின்னு ஒருத்தவங்க, இவங்க வந்து கோல்டு வந்து வாங்கியிருப்பாங்க. இவங்களோட கெரியர்ல 9வது கோல்டு அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. சரியா? இது வரைக்கும் இந்த வின்டர் ஒலிம்பிக்ல இவ்வளவு கோல்டு வந்து யாருமே வந்து வாங்கினது இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தவங்க வந்து 9 கோல்டு வந்து வாங்கியிருக்காங்க. எந்த ஈவெண்ட்ல வந்து இந்த உங்க வந்து கோல்டு வந்து வாங்கியிருப்பாங்கன்னா வந்து கிராஸ் கண்ட்ரி ஸ்கையிங் ஈவெண்ட் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் இருக்கும். அதுல வந்து கோல்டு வந்து வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து பிரேசில சேர்ந்த லூகாஸ் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து ஆல்பைன் ஸ்கையிங் ஈவெண்ட் அப்படின்னு ஒரு ஈவெண்ட்ல வந்து மெடல் வந்து வாங்கியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து பிரேசில்ல இந்த வின்டர் ஒலிம்பிக்ல யாருமே வந்து மெடல் வந்து வாங்கினதுல, பிரேசில்ல மட்டும் இல்ல. சரியா? இந்த சவுத் அமெரிக்கா இருக்கும் பாத்தீங்களா, அதுல யாருமே இந்த மெடலே வந்து வாங்கினது இல்ல. ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க வந்து வாங்கியிருக்காங்க. அவங்களோட பேர் பாத்துக்கோங்க, லூகாஸ் அப்படின்றது அவங்களோட பேரு. ஓகே தானே? புரிஞ்சுச்சு தானே? அடுத்து போலாம் தானே? ஓகே, அடுத்து வந்து ஒரு கான்க்ளேவ் நடந்திருக்கும். சரியா? இந்த கான்க்ளேவ் வந்து எங்க நடந்திருக்கும் பாத்துக்கோங்க, நியூ டெல்லியில வச்சுதான் இந்த கான்க்ளேவ் நடந்திருக்கும். அதோட பேர் முக்கியம். பாரத் போதன் ஏஐ அப்படின்றது அந்த கான்க்ளேவோட பேரு. நியூ டெல்லியில பாரத் மண்டபம் அப்படின்ற ஒரு இடத்துல வச்சு இந்த கான்க்ளேவ் வந்து நடந்திருக்கும். வேற என்ன இந்த கான்க்ளேவ்ல வந்து படிக்கணும்னு நினைச்சுக்கோங்கன்னா வந்து என்னமோ சொல்லியிருப்பானே இதுல. இதுல வந்து இந்த கான்க்ளேவ் வந்து 4 முக்கியமான ஏரியாஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். சரியா? ஒன்று வந்து ஏஏ ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன் ஒன்று, ஏஏ ஃபார் ஹையர் எஜுகேஷன் ஒன்று, ஏஏ ஃபார் ஸ்கில்லிங் அண்ட் ஒர்க் ஃபோர்ஸ் ரெடினஸ் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து ஏஏ ரிசர்ச் அண்ட் டீப் டெக்னாலஜி. இந்த மாதிரி வந்து 4 அது பேர் நாலு முக்கியமான ஏரியாஸ் வந்து இந்த கான்க்ளேவ் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னா, இந்த கான்க்ளேவ்ல வச்சு ஒரு விஷயத்த வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதோட பேர் பார்த்துக்கோங்க, ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட பேர் பார்த்துக்கோங்க, போதன் ஏஐ அப்படின்றது அந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸோட பேரு. எங்க லான்ச் பண்ணியிருக்காங்கன்றது முக்கியம். ஐஐடி மெட்ராஸ்ல வச்சு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த போதன் ஏஐ இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு விஷயத்த வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா பாரத் எடு ஏஐ ஸ்டாக் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது சொல்ல தெரியணும். வேற என்ன சொல்லியிருப்பானா வந்து இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஏஐக்காக சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வைக்கணும் அப்படின்றதுக்காக நம்மளோட பட்ஜெட் 2026ல வந்து எத்தனை கோடி அலாக்கேட் பண்ணியிருப்பாங்கன்னா 500 கோடி வந்து அலாக்கேட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து 5 வருஷத்துக்கு. சரியா? இந்த வருஷம் மட்டும் எத்தனை கோடின்னு கேட்டீங்கன்னா 100 கோடி அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகேவா? கடைசியா 2 எம்ஐஓ, ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா ஐஐடி பாம்பேயும் கொலம்பியா யூனிவர்சிட்டியும் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக சைன் பண்ணியிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஏஐ சென்டர் வந்து ஐஐடி பாம்பேல வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக சைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து ஐஏஎம் லக்னோ ஏஐஎம் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமையும் லான்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா 3 அப்பாயின்மெண்ட். சரியா? ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா இருக்குங்களா, அதுல வந்து வருஷம் வந்து மாறுவாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த வாட்டி வந்து யாரு வந்து இந்த எம்டிஎம்சிஓ தானே பிரசிடென்ட். சரியா? இந்த வாட்டி அதாவது 74வது பிரசிடென்ட் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா சிஏ பிரசன்னகுமார் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து 74வது பிரசிடென்டா வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து யாரை தூக்கிட்டு வந்து வராங்கன்னு கேட்டீங்கன்னா சரண்ஜோத் சிங் நந்தா அப்படின்னு ஒருத்தவங்க வந்து தூக்கிட்டு வந்து வராங்க.
யாரா அந்த பிரசன்ன குமார்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி வைஸ் பிரசிடென்டா வந்து இருந்திருப்பாங்க. இப்போ வந்து அவங்க வந்து பிரசிடென்டா வந்து ஆயிட்டாங்க. ஓகேவா? 2026-27 டேர்முக்கு. அதே இது 2026-27 டேர்முக்கு வைஸ் பிரசிடென்டா வந்து யாரை வந்து போட்டிருக்காங்கன்னா CA மங்கேஷ் அப்படின்னு ஒருத்தவங்களை வந்து போட்டிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, வேற எதுவும் அதுல இருக்காது. இது முதல் விஷயம். சரியா? அடுத்து ரெண்டாவது அப்பாயின்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இதையும் நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். என்ன பார்த்திருப்போம்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி அதை நான் சொல்லிடுறேன். சரியா? இந்த கெயில் இருப்பான் பாத்தீங்களா, கெயில் இந்தியா இருக்கும் பாத்தீங்களா, அந்த கெயில் இந்தியாவோட சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் வந்து ஒருத்தவங்களை வந்து போட்டிருப்பாங்க, தீபக் குப்தா அப்படின்னு ஒருத்தவங்களை. ஆல்ரெடி வந்து இவங்களை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி வந்து போட போறேன் அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து அவங்களை வந்து போட்டுட்டாங்க அப்படின்றதுதான் விஷயம். சரியா? யாரை போட்டிருக்கான்னு பாத்துக்கோங்க, தீபக் குப்தா அப்படின்னு ஒருத்தவங்களை வந்து போட்டிருக்காங்க. யாரை தூக்கிட்டு வந்து வர்றாங்கன்னு பாத்துக்கோங்க, சந்தீப் குமார் குப்தா அப்படின்னு ஒருத்தவங்க வந்து தூக்கிட்டு வந்து வர்றாங்க. ஓகேவா? நல்லா நான் வச்சுக்கோங்க. இந்த சென்ட்ரல் பப்ளிக் என்டர்பிரைசஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இந்த இதுல வந்து முக்கியமான பொசிஷன்லாம் இருப்பான் பாத்தீங்களா, அவங்கள வந்து யாரை போடணும் அப்படின்னு சொல்லி வந்து யார் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா பப்ளிக் என்டர்பிரைசஸ் செலக்ஷன் போர்டு அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்த்திருப்போம். அவன் தான் ரெக்கமெண்ட் வந்து பண்ணுவாங்க. உங்க ஆல்ரெடி ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ரெக்கமெண்டேஷனுக்கு ஏதுவா இப்போ வந்து ஒருத்தவங்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். புரிஞ்சுச்சு தானே? இந்த சந்தீப் குப்தா வந்து ரிட்டையர் ஆயிருப்பாரு, அதனால வந்து இவங்களை வந்து போட்டிருக்காங்க. கரண்டா வந்து இந்த தீபக் குப்தா இருப்பான் பாத்தீங்களா, அவங்க வந்து அந்த கம்பெனியோட டைரக்டரா வந்து இருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ப்ராஜெக்ட் டிபார்ட்மெண்ட்ல டைரக்டரா வந்து இருக்காங்க. ஓகே. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இதுலயும் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்காங்க. சரியா? இந்த பல்கேரியன் இருக்கும் பாத்தீங்களா, பல்கேரியன்ல என்னென்ன பார்த்திருப்போம்னு கேட்டீங்கன்னா வந்து 2025 ஒருத்தவங்க வந்து PM வந்து இருப்பாங்க. அவங்களோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ரோசன் அப்படின்னு ஒருத்தவங்க. அவங்க வந்து ரிசைன் ஆயிருப்பாங்க. இதையும் நம்ம படிச்சதுதான். அதே இது 2026 ஜனவரியில என்ன ஆயிருக்குன்னா வந்து அவங்களோட பிரசிடென்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க, ரூமன் அப்படின்னு ஒருத்தவங்க. அவங்களும் ரிசைன் ஆயிருப்பாங்க. சரியா? அந்த ஊர்ல வந்து ஏகப்பட்ட போராட்டம் வந்து நடந்துகிட்டு இருக்கு, அதனாலதான் இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து 2025 அந்த ரோசன் அப்படின்றவங்க வந்து ரிசைன் ஆனாங்களா, அதுக்கடுத்து வந்து யார் வந்து பிரசிடென்டா இருந்திருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து புரிஞ்சுச்சா? நான் திருப்பி சொல்றேன். 2025 என்ன ஆயிருக்கும்னா வந்து பல்கேரியாவோட PM ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. அவங்களோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் PM மட்டும் இப்ப சொல்லிடுறேன். சரியா? ரோசன் அப்படின்றது அவங்களோட PM. சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து இது எப்படியே நான் படிச்சேன், மறந்து போச்சுட்டு. PM வந்து ரிசைன் ஆயிருப்பாங்க அந்த ரோஷனு. அந்த ரிசைன் ஆனதுக்காக இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து ஒருத்தவங்களை வந்து இன்டீரியம் PM வந்து போட்டிருக்காங்க. யாரை போட்டிருக்கான்னு பாத்துக்கோங்க, ஆண்ட்ரூ. சரியா? இது எல்லாமே PM. சரியா? ரோஷன் போயிட்டு இப்ப வந்து ஆண்ட்ரூ வந்து இன்டீரியம் PM வந்து இருக்காங்க. அதே மாதிரி பிரசிடென்டும் இதே மாதிரிதான். சரியா? 2026 ஜனவரி மாசம் வந்து ரிசைன் ஆயிருப்பாங்க. அவங்க பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ரூமன் அப்படின்றது அவங்களோட பேரு. இப்போதைக்கு யார் வந்து பிரசிடென்டா இருக்கான்னு கேட்டீங்கன்னா இலியானா அப்படின்னு ஒருத்தவங்க வந்து பிரசிடென்டா இருப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகே தானே? குழப்பிட்டேன்னா சிம்பிளான விஷயம் தான். பிஎம்மும் பிரசிடென்ட். சரியா? 2 பேர் ரிசைனா இருப்பாங்க. இப்ப புதுசா 2 பேர் வராங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகே. அதே மாதிரி வந்து நம்ம வரிசையா பார்த்துட்டு வரோம். எங்கெங்க பார்த்துருப்போம்னு கேட்டீங்கன்னா வந்து எனக்கு ஊர் பேர் மறந்து போச்சு. வரிசையா வந்து எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கா. அதே மாதிரி வந்து பங்களாதேஷ்ல வந்து ஒரு எலெக்ஷன் நடந்திருக்கும். நம்ம ஊர்ல அப்படி வந்து லோக்சபா எலெக்ஷனும் அதே மாதிரி வந்து பங்களாதேஷ்ல வந்து எலெக்ஷன் நடந்திருக்கும். அந்த எலெக்ஷன்ல வந்து யார் வந்து ஜெயிச்சிருக்கான்னு பாத்துக்கோங்க. அந்த பார்ட்டியோட பேர் பாத்துக்கோங்க, பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி, அதாவது BNPன்னு சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து இந்த எலெக்ஷன் வந்து ஜெயிச்சிருக்காங்க. எத்தனை சீட்டை வந்து வாங்கியிருக்காங்க பாத்துக்கோங்க, 212 சீட்டை வந்து வாங்கி இவங்க வந்து மெஜாரிட்டிக்கு வந்து வந்துட்டாங்க. சரியா? அதோட தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா தரிக் ரஹ்மான் அப்படின்றது அவங்களோட தலைவர். அதனால அவங்க தான் வந்து PM இருக்க போறாங்க. நல்லா வச்சுக்கோங்க, பங்களாதேஷ்ல ஒரு மெயில் PM வந்து கடந்த 35 வருஷமா யாருமே வந்தது இல்ல. ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க வந்து வர்றாங்க. அவங்களோட பேர் பாத்துக்கோங்க, தரிக் ரஹ்மான் அப்படின்றது அவங்களோட பேர். ஓகேவா? வேற எதுவும் அதுல வேணாம். அவங்களோட பிரசிடென்ட் பேர் பாத்துக்கோங்க, முகமது அப்படின்றது அவங்களோட பேரு. பங்களாதேஷோட கரன்சி போட்டிருக்காங்க போடலையா? நம்ம ஊர்ல டெல்லி மாதிரி வந்து பங்களாதேஷ்ல வந்து டாக்கா, கேபிட்டல் வந்து டாக்கா அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. கரன்சி வந்து டாக்கா. ஓகே. ஓகே, அவ்வளவுதான் இருக்கும். அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ரிப்போர்ட். சரியா? இதுல என்ன சொல்லியிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம நித்தி ஆயோக்கோட ஃப்ரண்டியர் கப் இருக்கும் பாத்தீங்களா, அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து ஒரு ரிப்போர்ட் மாதிரி வந்து விட்டுருப்பாங்க. அதுல என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரே ஒரு நிமிஷம் இருங்களேன்.
நம்மளோட டெக் சர்வீஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்தியாவோட டெக்னாலஜி சர்வீஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டெக்னாலஜி சர்வீஸ் வந்து இப்போதைக்கு எவ்வளவு ஏர்ன் பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா நல்லா வச்சுக்கோங்க. இப்போதைக்கு எவ்வளவு ஏர்ன் பண்ணுதுன்னா 265 பில்லியன் வந்து ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கு. சரியா, இதை வந்து 3 மடங்கா வந்து உயர்த்தணும். அதாவது 750ல இருந்து 850 முடிய உயர்த்தணும் அப்படின்றதுக்காக ஒரு டார்கெட் மாதிரி வந்து வச்சிருக்காங்க. யார் இந்த விஷயத்த வந்து பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க, நம்ம நித்திய கூட ஃப்ரண்டியர் ஹப் தான். சரியா, ஒரு ரோட் மேப் வந்து விடுறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போதைக்கு நம்ம வந்து 265 பில்லியன் வந்து ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதை வந்து 3 மடங்கா வந்து கூட்டணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ரோட் மேப் வந்து விட்டுருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு பாத்துக்கோங்க, 10 வருஷத்துக்கு. சரியா, இதை வந்து எப்படி கூட்ட போறாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து எப்படி சொல்றது, புதுசா வந்து ஏஐ டூல வந்து யூஸ் பண்றது, புது சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்றது, புது டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து யூஸ் பண்றது, இது வழியா வந்து நாங்க வந்து இந்த ஏர்னிங்கை வந்து கூட்ட போறோம் அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அடுத்து வந்து 19வது நியூஸ்ல என்னன்னா வந்து இதை பத்தி நீங்க அடிக்கடி படிப்பீங்க, ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ். சரியா, இது யார் ரிலீஸ் பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க, ஹென்லி அண்ட் பார்ட்னர்ஸ் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுல வந்து இந்தியா வந்து இப்போதைக்கு எத்தனாவது ரேங்க்னு கேட்டீங்கன்னா 75. போன வாட்டி நம்ம படிக்கிறப்ப 85 இருந்திருக்கும், இப்போ வந்து 75. சரியா, இப்போ வந்து எத்தனை கண்ட்ரி, இப்போ வந்து இந்தியாவோட பாஸ்போர்ட் என்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 56 கண்ட்ரிஸ் வந்து என்னால வந்து விசா இல்லாம வந்து போயிட்டு வந்து வர முடியும். இது வந்து போன வாட்டி எத்தனை கண்ட்ரிஸ் இருந்திருக்கும்னா 57 இருந்திருக்கும், இப்போ வந்து 56 அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. இந்தியா வந்து எப்படி வந்து 75ஓ, இதுல டாப்ல யார் இருப்பான வந்து சிங்கப்பூர். சரியா, சிங்கப்பூரோட பாஸ்போர்ட் ஒன்று இருந்துச்சுன்னா ஒரு 192 கண்ட்ரிஸை நீங்க விசா வாங்காம போயிட்டு வந்துக்கலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து 2வது வந்து ஜப்பான் அண்ட் சவுத் கொரியா இருப்பாங்க, 3வது வந்து ஸ்வீடன் இருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. கடைசியா ஆப்கானிஸ்தான் வந்து 101வது இடத்துல இருப்பாங்க. அவங்க ஊர்ல வந்து எத்தனை கண்ட்ரிஸ்க்கு வந்து சப்போர்ட் ஆகும்னா 24 கண்ட்ரிஸ்க்கு சப்போர்ட் ஆகும் அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். கடைசியா என்ன நியூஸ்ன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு எம்ஓயு யார் யார் போட்டிருப்பான்னு பாத்துக்கோங்க, ஐஐடி பாம்பேயும் கொலம்பியா யூனிவர்சிட்டி இருக்கும் பாத்தீங்களா, அவங்க தான் வந்து இந்த எம்ஓஐ வந்து போட்டிருப்பாங்க. ஒன்றும் இல்லை, எதுக்காக நான் வந்து இந்த மேனுஃபேக்சரிங் பாத்தீங்களா, இந்த மேனுஃபேக்சருக்காக ஒரு ஏஐ சென்டர் வந்து கொண்டு வரணும். சரியா, அந்த சென்டரோட பேர் பார்த்துக்கோங்க, கொலம்பியா ஐஐடி பாம்பே சென்டர் அப்படின்றதுதான் ஒரு சென்டரு. இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஐஐடி பாம்பேயும் கொலம்பியா யூனிவர்சிட்டியும் ஒரு எம்ஓஐ வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இந்த மாதிரி வந்து மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் பாத்தீங்களா, இந்த ஏஐ சென்டருக்காக இது வரைக்கும் எத்தனை ஏஐ சென்டருக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 4 சென்டர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. புரியுதா, நான் மட்டும் புரியுதா இல்லைன்னு கேட்காம போறேன். ஓகே, அடுத்து வந்து பிப்ரவரி 12 பாத்துக்கோங்க, நல்லா நான் வச்சுக்கோங்க, இன்டர்நேஷனல் டார்வின் டே. எப்பன்னு பாத்துக்கோங்க, இன்டர்நேஷனல். சரியா, பிப்ரவரி 12 அப்படின்றது சொல்ல தெரியணும். சரியா, நம்ம சார்லஸ் ராபர்ட் டார்வின் இருப்பார் பாத்தீங்களா, அவங்களோட பர்த் அனிவர்சரி, அதுக்காக தான் இந்த இன்டர்நேஷனல் டார்வின் டே வந்து அப்சர்வ் பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து ஒரு வில்லேஜ் சவுண்டாலா அப்படின்ற ஒரு வில்லேஜ். இந்த வில்லேஜ் வந்து எதுக்காக சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து கேஸ்ட் ஃப்ரீ வில்லேஜ். அந்த ஊர்ல வந்து கேஸ்ட் இல்ல போல. சரியா, இந்த வில்லேஜ் எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க, மகாராஷ்டிரால அகில்யா நகர் அப்படின்னு ஒரு நகர் இருக்கும், அங்கதான் வந்து இந்த சவுண்டாலா வில்லேஜ் வந்து இருக்கு. இது என்ன சொல்றாங்கன்னா வந்து கேஸ்ட் ஃப்ரீ வில்லேஜா வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ், இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் டேம் சேஃப்டி அப்படின்ற ஒரு கான்ஃபரன்ஸ் கர்நாடகால பெங்களூர்ல வச்சு நடந்திருக்கு. யார் யார் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கான்னு பாத்துக்கோங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி ஒன்று, சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் ஒன்று, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர் ஒன்று, வேர்ல்டு பேங்க் ஒன்று. சரியா, மொத்தம் 4 பேர் சேர்ந்து இந்த கான்ஃபரன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க, வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இன்டர்நேஷனல் ஆர்யா மகா சம்மேளன் அப்படின்ற ஒரு இது. சரியா, இது எங்க வச்சு நடந்திருக்கும்னா நியூடெல்லியில வச்சு நடந்திருக்கும். ஓகே, கடைசியா வந்து ஒரு அசோசியேஷன், இது வந்து யார் வந்து வாங்குறாங்கன்றத பாத்துக்கோங்க, இனோமோட்டிக்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி தான் வந்து வாங்குறாங்க. எந்த கம்பெனி வந்து வாங்குறாங்கன்னு பாத்துக்கோங்க. ஐயோ கட் ஆயிடுச்சு. பேசுறது கேக்குது யாருக்காச்சும்? ஓகே 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 சூப்பர். சரியா, இனோமோட்டிக்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி வந்து யாரை வந்து வாங்குறாங்கன்னு பாத்துக்கோங்க, அதாவது வாங்குறவன் யாருன்னு கேட்டீங்கன்னா இனோமோட்டிக்ஸ். சரியா, யாரை வாங்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா சீமெண்ட் லிமிடெட் லோ வோல்டேஜ் மோட்டார் அப்படின்னு ஒரு கம்பெனி. இது வாங்குறதுக்கு வந்து சிசிஐ வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. எத்தனை கோடி கொடுத்து வந்து வாங்குறான்னு பாத்துக்கோங்க, 2200 கோடி கொடுத்து வந்து வாங்குறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகேவா, நான் இன்னைக்கு பேசுனதெல்லாம் புரிஞ்சிச்சா, விளங்குச்சா?